உலகம் போற்றும் மகான். இந்த புதிய ஆண்டு 2025 எல்லோருக்கும் இனிய ஆண்டாக, புதிய மாற்றத்தை தரும் ஆண்டாக அமைய எனது வாழ்த்துக்களை இந்த முதல் காணொளி மூலம் உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னைப் பற்றி சில வரிகள். எனது இயற்பெயர் மரிய விசுவாசம். ஆனால் மிஸ்டர் விசு என்ற புனைப்பெயரிலேயே அனைவரும் அறிவர். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் குழந்தை கல்வியிலேயே தனியார் ஆரம்பக் கல்வி ஆசிரியராக எனது பணியை தொடங்கினேன். நானே விரும்பி எடுத்துக்கொண்ட பணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு ஆங்கில ஆசிரியராக கிட்டத்தட்ட எல்லா வயதினருக்கும் வகுப்படுத்துள்ளேன். எனது பணி ஓய்விற்கு பின் ஆங்கில வகுப்புகள் இன்றளவும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். பலரும் நான் யூடியூப்பில் வகுப்பெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த தருணம் இன்று 2025 தான் நடக்க வேண்டும் என இருந்தது. என் நண்பர் திரு சரவணன் அவர்கள் முயற்சியில் இந்த முதல் காணொளியில் உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். இன்று நான் உலகம் போற்றும் மகான் ஒருவரை பற்றி பேசப் போகிறேன். அவரை இன்னும் பலர் அதிகம் தெரிந்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னைப் போல் ஒரு சிலர் அவரை பற்றி தமிழில் பேசியிருப்பதை நானும் பார்த்திருக்கிறேன். அவர் யார்? அவர் இயற்பெயர் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. நம் இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மதனப்பள்ளியில் என்ற ஊரில் பிறந்தவர். நம் சித்து கிருஷ்ணமூர்த்தி ஜே.கே என்றும் பரவலாக அறியப்பட்டார். நாம் உள்ளே செல்வதற்கு முன் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம் என கருதுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை முதலில் அவரது உருவச்சாயலை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு முக்கியமான திரைப்படம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அந்த திரைப்படத்தின் பெயர் இந்தியன் 1. அதை பலரும் பார்த்திருக்க வாய்ப்புண்டு. இந்த படத்தின் இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற ஆழமான செய்தியை வயதான தோற்றத்தில் நடிக்கும் திரு கமலஹாசன் அவர்களின் அந்த வேடம் நமது தத்துவஞானி ஜித்து கிருஷ்ணமூர்த்தியின் உருவச்சாயல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சாயலில் ஜே.கேவும் இருப்பார். எல்லோரும் இன்று சமூக பொருளாதார அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் மாற்றத்தை யாரும் அதிகம் வரவேற்பதில்லை என்றுதான் சமூகவியலாளர் கூறுகின்றனர். நம் மூதாதையர்கள் எதை நமக்கு விட்டு சென்றார்களோ அதை இன்று வரை அப்படியே நாம் பின்பற்றி வருகிறோம். குறிப்பாக நம் முன்னோர்கள் வழி வழியாய் வாழ்ந்த மத நம்பிக்கையை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அதன் உண்மைத்தன்மையை நாம் கண்டறிய அதிக முயற்சி செய்வதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் இந்துவாகவோ இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம். இதன் தன்மையை பாரம்பரிய மதச்சடங்குகளை யாரும் எப்போதுமே அதிகம் கேள்வி கேட்க துணிந்ததில்லை. இதில் படித்தவர் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கு நமது மகான் ஜே.கே அவர்களின் வாழ்க்கை வரலாறு மிகவும் வித்தியாசமானது. ஜே.கே அவர்களை எனக்கு யாரும் அறிமுகப்படுத்தியதில்லை. முறையாக நான் திருச்சியில் தத்துவியல் படித்துக் கொண்டிருந்த போது அவரது புத்தகத்தை எங்கள் கல்லூரியில் உள்ள நூலகத்திலிருந்து எடுத்து படித்தேன். ஆனால் அப்போது எனக்கு அதிகம் எதுவும் புரியவில்லை. ஜே.கே அவர்கள் 1896 மதனப்பள்ளியில் பிறந்தவர். தனது 14 வயதில் தனது அம்மா இறந்த பின் அவர் சென்னையில் உள்ள அடையாறில் வந்து தங்கினார். அதாவது அவரது தந்தை தனது 4 மகன்களுடன் சென்னை அடையாறில் உள்ள மெஞ்ஞான சபையில், அதாவது தியோசோபிக்கல் சொசைட்டியில் பணியில் சேர்ந்தார். நமது ஜே.கே அவர்கள் அதிக நேரத்தை தனது இளைய சகோதரன் நித்யாவுடன் அடையார் ஆற்றங்கரையில் செலவிடுவது வழக்கம். அங்கு அவர்கள் இருவரும் விளையாடி மகிழ்ந்தனர். ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த சித்து கிருஷ்ணமூர்த்தியை இங்கிலாந்திலிருந்து
வந்த விஞ்ஞான சபையில் உள்ள திரு சார்லஸ் என்பவர் தற்செயலாக பார்த்தபோது ஜே.கே ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி அல்லது அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிந்ததாக கூறுகிறார். யார் இந்த விஞ்ஞான சபையினர்? விஞ்ஞான சபை என்பது மேலை நாட்டவர்களால் அடையாறில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆன்மீக இயக்கம். இவர்கள் எல்லா மத நம்பிக்கைகளையும் ஒன்றிணைத்து உலக சகோதரத்தை வலியுறுத்தினர். இங்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டம் நம் நாடு ஆங்கிலேய அடிமைத்தனத்தில் இருந்த காலம். ஆனால் மேலை நாட்டவர்களில் பலர் நம் இந்திய மண்ணை ஒரு புனித பூமியாக பார்த்தனர். நம் மக்களின் கிழக்கத்திய ஞானத்தால் ஈர்க்கப்பட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் திருமதி அன்னி பெசன்ட் என்பவர் விஞ்ஞான சபையின் தலைவராக இருந்தார். விஞ்ஞான சபையினர் வருங்கால உலக ஆசான் அல்லது மீட்பரை தேடிக்கொண்டிருந்தனர். ஆங்கிலத்தில் மெசியா என்ற சொல்லாலும் அழைப்பர். கிறிஸ்தவத்தில் இயேசுநாதரை மெசியா என்ற சொல்லாலும் அழைப்பர். இந்த உலக ஆசான் கிழக்கத்திய நாடுகளில் இருந்து வருவார், குறிப்பாக இந்தியாவிலிருந்து தோன்றுவார் என்று விஞ்ஞானவியலார் ஒருமனதாக நம்பினர். ஜே.கே தந்தையின் முன் அனுமதியுடன் அவரது சகோதரன் நித்யாவுடன் ஜே.கே லண்டனில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் படித்தார். ஆனால் அவரை சுற்றி எப்போதும் விஞ்ஞான சபையினரின் கூட்டம். அவருக்கு எல்லா வசதியும் கிடைத்தது. ஒரே ஒரு முக்கியமான வசதி மட்டும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் தனிமைக்காக ஏங்கினார். சாலிட்யூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அவரை ஆழமாக பாதித்த விஷயம் அவரது சகோதரன் நித்யாவின் இழப்பு. தனது சகோதரன் காசநோயால் அமெரிக்காவில் உள்ள தெற்கு கலிபோர்னியாவில் மரணமடைந்தார். ஜே.கே மற்றவரை கவரும் வகையில் மிகப்பெரிய மேடை பேச்சாளரானார். ஆனால் இவரை உலக ஆசானாக அறிவித்த விஞ்ஞான சபையினரின் ஆசை நிறைவேறவில்லை. இவரை கிழக்கின் நட்சத்திரம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக அறிவித்தனர். ஆனால் தனது 34வது வயதில் அந்த உலக ஆசான் பட்டத்தை துறந்து அந்த அமைப்பையும் கலைத்தார். விஞ்ஞான சபையின் தலைவர்களில் யார் மேலும் அவருக்கு முன்விரோதம் கிடையாது. ஆனால் அதன் அதிகார தாக்கத்தை அவரது மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அவர்களது அமைப்பின் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்தார். ஆனால் திருமதி அன்னி பெசன்ட் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரை அம்மா என்ற தமிழ் சொல்லாலே அழைப்பார். அவர் தன்னிச்சையாக செயல்படத் தொடங்கினார். தனது கருத்துக்களை உலகம் முழுவதும் சென்று ஆணித்தனமாக எடுத்துரைத்தார். உண்மை என்பது வழித்தடமில்லாத ஒரு இடம். அந்த வழியை உனக்கு என்னையும் சேர்த்து எந்த ஒரு மதமும் மத கோட்பாடுகளும் காண்பிக்க முடியாது என்றார். மேலும் மத நம்பிக்கை என்பது ஒரு தனி மனிதனை சார்ந்தது. அது ஒரு அமைப்பாகவோ அல்லது இயக்கமாகவோ இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது முற்றிலும் செத்ததாகவே கருதப்படும். அந்த செத்த அல்ல இறந்த மத நம்பிக்கை அல்லது மத கோட்பாடுகள் அல்லது விசுவாச அறிக்கை, ஆங்கிலத்தில் கிரீட் என்று சொல்வார்கள், நம்மேல் திணிக்கப்பட்டதாகவே இருக்கும். உண்மையை நீயே தான் கண்டறிய வேண்டும். அதை கண்டறிய என்னையும் நீ நம்ப தேவையில்லை. நீ உன்னையே உள்நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் எல்லா நம்பிக்கைகளையும் கேள்விகள், சந்தேகப்படு என்றார். ஆங்கிலத்தில் ஸ்கெப்டிசிசம் என்று சொல்வார்கள். நம் ஜே.கே தனது 90வது வயதில் 1986இல் தெற்கு கலிபோர்னியாவில் இயற்கை எய்தினார். அவரை பற்றி இன்னும் அதிகம் பேசலாம். அவர் நமக்கு விட்டு சென்ற தத்துவங்களை விவாத பொருளாகவும் மாற்றலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.